விகடன் நேயர்களுக்கு வணக்கம். +2ல இந்த வருடம் தான் தேர்ச்சி பெற்ற மாணவரா நீங்கள்? இல்லை உங்கள் வீட்டில் +2 தேர்ச்சி பெற்ற மாணவரோ மாணவியரோ இருக்காங்களா? அவங்களுடைய கனவு என்பது பொறியியல் படிப்பு தானா? பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள், அப்புறம் மத்திய அரசினுடைய நிறுவனங்களான சிக்ரி, சிஐபிஇடி, IIHT போன்ற நிறுவனங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட பொறியியல் படிப்புகளுக்கான சீட்டுகள், இப்படியான எல்லா விதமான பொறியியல் படிப்புகளுக்கான சீட்டுகளுக்கும் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவது இந்த தளத்தின் வழியாக தான். TNEA என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் பொறியியல் படிப்பு தான் அவங்களுடைய அடுத்த கட்ட உயர்கல்விக்கான தேர்வு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த தளத்தை தான் அவங்க அணுகணும் அப்படின்னு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது அந்த TNEA. இதற்கு முன்பாக நேரில் நடைபெற்று வந்த இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைனில் மாறினதுக்கு கொஞ்சம் வருடங்கள் தான் ஆகிடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணுவதிலிருந்து அவர்களுக்கான சீட் அலோகேஷன், அதுக்கப்புறமாட்டி பேமெண்ட் கட்டுவது, இப்படியான எல்லா விதமான விஷயங்களையுமே இந்த ஒற்றை சாளர முறையில் செய்துவிட முடியும் அப்படின்னு தான் அரசு தரப்பில் சொல்லப்படுகின்றது. TNEAonline.org அப்படிங்கிற இணையதளத்தில் தான் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை போய் நிரப்பணும். இந்த விண்ணப்பம் அப்படிங்கிறது மாதிரி படிவமாகவும் கிடைக்குது. அதை முன்னாடியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு தேவையான கேள்விகளையும் அதற்கான சமர்ப்பிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு மாணவர்கள் இந்த தளத்திற்கு போவது ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த இணையதளத்தில் நிரப்ப வேண்டிய விண்ணப்ப படிவத்தில் அடுத்தடுத்து ஒரு 8 விதமான பகுதிகள் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இணையதளத்துக்குள்ளே போவதற்கான முதல் அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவருடைய பெயர், அப்புறம் அவங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பிறந்த தேதி, இப்படியான விஷயங்களை மாணவர்கள் உள்ளீடு செய்ய வேண்டியதாக இருக்கும். இதில் அவங்களுடைய பெயரில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எதையுமே பின்னாடி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய பெயர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்லையோ அல்லது 12th ஹால் டிக்கெட்லையோ கொடுக்கப்பட்ட பெயர், அதாவது இனிஷியல் முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடியே யூஸ் பண்ணுங்கள், பின்னாடி இருந்ததா பின்னாடியே யூஸ் பண்ணுங்கள். இந்த பெயர் அப்படியே பதிவு செய்த பிறகு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிவடையுது. இந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமாக அவங்களுடைய மெயிலை திரும்பி உறுதி செய்வதற்கு ஒரு OTP மெயிலுக்கு போகும். இந்த OTPயை கொடுத்த பிறகு அவங்க எப்போ வேணால் இந்த விண்ணப்பத்துக்குள்ளே உள்ளே போய் தங்களுக்கு தேவையான தகவல்களை, அதாவது அரசாங்கம் தரப்பில் கேட்கக்கூடிய தகவல்களை நிரப்பலாம். இதில் இருக்க 8 விதமான படிநிலைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த விண்ணப்பத்தை நிரப்புறதுக்கு முன்னாடி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, TFC அப்படின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற உதவி மையங்கள். இந்த உதவி மையங்கள் உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கிற ஒரு பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலையோ அமைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது ஆன்லைனில் பண்ண முடியாது, எனக்கு அந்த வசதிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த உதவி மையங்களை அணுகலாம். இந்த உதவி மையங்களில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் இப்படியாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸையும் அவங்க கொடுப்பாங்க. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல சுய விபரங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு படிவம் இருக்கும். சுய விபரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பெயர், உங்களுடைய பெற்றோர் பெயர், நீங்கள் வசிக்கிற முகவரி, தாய்மொழி, உங்களுடைய வகுப்பு என்ன, கம்யூனிட்டி என்ன, உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன, இப்படியான கேள்விகள் எல்லாம் அதில் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கவனமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டே வரலாம். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி கூட திருத்திக்கலாம். அதனால் சேவ் அண்ட் கன்டினியூ அப்படின்னு கொடுத்து அடுத்தடுத்த படிவத்திலையும் அல்லது அடுத்தடுத்த பக்கத்துலையும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி முதல் பக்கத்தை முடித்த பிறகு நீங்கள் 2வது பக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாகவோ அல்லது குறிப்பிட்ட பிரிவுகளில் இருக்கிற இந்த PMSS ஸ்கீம் அப்படியான விஷயங்களில் உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு மட்டும்தான், அதாவது SC ST BCM இப்படியான கம்யூனிட்டிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்க இருக்குது. இதற்காக நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு எஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நோ சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே போயிடலாம். இதில் முதல் பக்கம் அப்படிங்கிறது சுய விபரங்கள். இந்த சுய விபரங்களை நீங்கள் மொத்தமாக பூர்த்தி செஞ்சு முடிச்ச பிறகு 2வது பக்கத்துக்கு போவீங்க. இந்த 2வது பக்கத்தில் சிறப்பு பிரிவுக்கான கேள்விகள் இருக்கும். நீங்கள் முன்னாள் இராணுவத்தினுடைய மகனாகவோ அல்லது மகளாகவோ இருந்தாலோ அல்லது சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தாலோ அல்லது மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ, இது 3 கேள்விகளில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரிவில் வருவீங்க அப்படின்னா இதுக்கு டிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததுக்கு போயிடலாம். 3வது பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி உதவித்தொகை தேவையான விஷயங்களை உள்ளிடுவதாக இருக்கும். நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தாலோ அல்லது உயர்கல்விக்கான உதவித்தொகை ஏதாவது ஒரு பிரிவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற SC ST இப்படியான பிரிவுகள் இருந்தீங்கன்னா இதற்கான ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதிலை நிரப்பலாம்.
இந்த பக்கங்கள் எல்லாத்தையும் நிரப்பக்கூடிய பதில்கள் எல்லாமே நீங்கள் பின்னாடி அதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு கேள்விக்கு தெரியல அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பக்கத்தில் போய் ஃபில் பண்ணலாம். எந்தெந்த இதெல்லாம் விடுபட்டுறதோ அதை பின்னாடி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை சரிபார்த்து கொண்டு பிறகு அதை சமர்ப்பிக்கலாம். அதற்கடுத்த பக்கம் பள்ளி பற்றிய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பள்ளி பற்றிய விவரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்தெந்த பள்ளிகளில் படித்தீங்க, அந்த பள்ளிகள் அரசு பள்ளிகளா அல்லது தனியார் பள்ளிகளா, இதை பிரிப்பதற்காக இந்த கேள்விகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு சார்பில் 7.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்குது. இதனால நீங்கள் அரசு பள்ளியில் தான் பயின்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான தகவல்கள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒதுக்கீடு இன்னும் ரொம்ப எளிதாக கிடைக்கும். அதற்காக தான் இந்த கேள்விகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் அடுத்த பக்கத்திற்கு போகலாம். அதற்கடுத்ததாக கல்வி சார்ந்த தகவல்கள். இந்த கல்வி சார்ந்த தகவல்களில் உங்களுடைய பள்ளியினுடைய பெயர், நீங்கள் எதன் மூலமாக இந்த பொறியியலுக்கு தகுதி பெற்றீங்க, அதாவது HSCயா, CBSEயா, IGCSEயா, இப்படியான விஷயங்களை தேர்வு செய்வதற்காக இந்த கல்வி சார்ந்த தகவல்களில் நீங்கள் உள்ளீடு செய்யலாம். இதில் சாதி சான்றிதழுடைய எண் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுபோக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எண் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவராக இருந்து வெளி மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கிற வேறு ஏதாவது வெளி மாநிலத்தில் படித்திருந்தா நீங்கள் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சமர்ப்பிக்க வேண்டி வரும். அப்படி இருந்தது அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவது எப்படி, அதற்கான படிவங்கள் எப்படின்னு நீங்கள் தேடி அந்த எண்ணை இதில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வந்திருக்கும். இவ்வளோ தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிரப்பி முடித்த பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வந்தீங்க. எல்லா விதமான தகவல்களையும் நீங்கள் நிரப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் தோணும் போது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுவதற்கு இதற்கான கட்டணத் தொகையை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். இதற்கான கட்டணத் தொகை அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா SC, SCA, ST ஆகிய பிரிவினருக்கு 250 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 500 ரூபாயும் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த முடியல, ஆன்லைனில் செலுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டணம் செலுத்திக்கலாம். இல்லை இதனால் கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிடி கூட எடுத்து அனுப்பலாம். இந்த டிடி கொடுக்கும்போது TFCக்கு போய் தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, அந்த உதவி மையத்திற்கு சென்று தான் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஒருவேளை ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்த இந்த தகவலையும் நீங்கள் மாற்ற முடியாது. உங்கள் அப்ளிகேஷன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும். நீங்கள் கட்டணம் செலுத்தி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமாக இந்த விண்ணப்ப படிவத்தை ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு அதை நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண படிவத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க. ஆனால் இதில் இன்னும் என்ன கட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்த தகவல்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் கொடுக்கணும். இந்த சான்றிதழ்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா 10th மார்க் ஷீட் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படும். அப்புறம் 12th மார்க் ஷீட் இன்னும் வந்திருக்காது. அதனால ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ அல்லது 12th செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்டோ கொடுத்துருந்தா அதை நீங்கள் இதில் இணைச்சிக்கலாம். இந்த 10th 12th போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிறப்பு பிரிவில் கொடுத்துருந்தீங்கல்ல, அதாவது விளையாட்டு வீரராகவோ அல்லது முன்னாள் ராணுவ வீரருடைய மகனாகவோ மகளாகவோ இப்படியான சிறப்பு பிரிவில் வந்தீங்கன்னா அதற்கு தேவையான சான்றிதழ்கள், இப்படியான முக்கியமான சான்றிதழ்களை இதை சமர்ப்பிக்கணும். நீங்கள் கொடுக்குற சான்றிதழ் தான் உங்களுடைய விண்ணப்ப படிவத்தை இன்னும் அங்கீகாரமாக மாற்றும். ஒருவேளை சான்றிதழ் ஏதாவது கொடுக்க தவறுனா பின்னாடி நடக்கிற கவுன்சிலிங்கில் அந்த சான்றிதழ்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். இது எல்லாமே உங்களுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி +2க்கான தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அன்னைக்கு திறக்கப்பட்ட இணையதளம் அடுத்த ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். இதற்கு நடுவில் இந்த எல்லா விதமான தயாரிப்புகளோடையும் நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்திடணும். விண்ணப்ப படிவம் முடிச்ச பிறகு உங்களுடைய பணி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணி, ரேண்டம் நம்பர் ஒதுக்கீடு இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த TNEA online.org அப்படிங்கிற தளத்தையும் இங்கிருந்து வருகின்ற மெயில் அப்டேட்ஸ் போன்றவற்றை எப்போவுமே தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்ட வேலையாக இருக்கும். என்னுடைய தரப்புலேருந்து நான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டேன், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடுத்த கட்ட யோசனையாக இருக்கும். இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எங்கெல்லாம் நடக்கும்னா TFC அப்படின்னு சொல்லப்படுகிற மையங்களில் நடக்கும். இதுக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்லைனில் இந்த சரிபார்ப்பு எல்லாமே நடக்கும். அவங்க ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலோ நீங்கள் சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உங்களை நேரில் வர சொல்லுவாங்க. ஆனால் அது போக இந்த விளையாட்டு வீரர் பிரிவில் அப்ளை பண்ண மாணவர்களுக்கு கட்டாயமாக நேரில் வர சொல்லி அழைப்பு வரலாம். இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்று பிரத்யேகமாக ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒதுக்கப்படும். இந்த ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸிங் முடிகிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கிற வரைக்கும் எல்லா விதமான நடவடிக்கைகளும் இந்த ரேண்டம் நம்பர் கீழே தான் தொகுக்கப்படும். இந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கானது, உங்களுக்கான மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ரேண்டம் நம்பர் குறிப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தரவுகளையும் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் மற்ற விவரங்களையும் அவங்களால எடுத்துக்க முடியும். இந்த ரேண்டம் நம்பர் அலோகேஷனுக்கு அப்புறமாக தரவரிசை பட்டியலிடப்படும். இந்த தரவரிசை அப்படிங்கிறது கட் ஆஃப் என்கிற பெயரில் பட்டியலிடப்படுகின்றது. இந்த கட் ஆஃப்க்கு PCM அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 பாடப்பிரிவுகள் எடுக்கப்பட்ட மதிப்பெண்களில்
கணிதத்தை 100 மதிப்பெண் அப்படிங்கிற அளவுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்த்து 100 மதிப்பெண் அப்படிங்கிற அளவுக்கும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எடுக்கப்படும். இந்த கட் ஆஃபின் அடிப்படையில் தான் உங்களுடைய தரவரிசை தயாரிக்கப்படும். இந்த தரவரிசை பட்டியல் வந்த பிறகு இந்த தரவரிசை பட்டியலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, குறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்கள் டிஎஃப்சி மையங்களை அணுகலாம். அதற்கும் தேவையான நேரங்கள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறமாக இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கே போகிறோம். என்ன அப்படின்னா சூஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை தேர்வு செய்வது. இதற்கு ஒரு 3 நாட்கள் நேரம் கொடுக்கப்படும். இந்த 3 நாட்களில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் எனக்கு இந்த கல்லூரியில் இந்த பாடப்பிரிவு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கல்லூரி அடுத்ததாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தகுதியான இடங்கள் கூட நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டில் இந்த கல்லூரிகள் மாறி இருப்பதனால அந்த கல்லூரியில் இடம் கிடைக்காம கூட போகலாம். இந்த கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் எந்த கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த இணையதளத்திலேயே கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா போன கல்வியாண்டில் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட வகுப்பில் குறிப்பிட்ட மதிப்பெண்ணில் அல்லது குறிப்பிட்ட கட் ஆஃபில் என்னென்ன கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, குறைந்தபட்ச கட் ஆஃப் அப்படிங்கிறது நான் விரும்புகிற கல்லூரியில் எப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2021 என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் இந்த கல்லூரிகளில் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடப்பிரிவுகளில் கிடைக்குது அப்படின்னும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். இதற்கான ஆப்ஷன்ஸும் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. சரி, உங்களுடைய கல்லூரிகள் எல்லாமே நீங்கள் பட்டியலிட்டுட்டீங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கல்லூரியில் இருக்கிற இடங்கள், அப்புறம் உங்களுடைய வகுப்புக்கான இடங்கள், உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் இந்த 3ஐயுமே கருத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் செயல்படும். அதன்படி உங்களுக்கு இந்த இடம் கிடைக்கலாம் அல்லது வேறு இடம் உங்களுக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். அந்த கல்லூரி அந்த பாடப்பிரிவு உங்களுக்கு சரி அப்படின்னா ஒரு 6 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சரி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் அடுத்து போய் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த கல்லூரியை சேர வேண்டியதான் மீதி பணி. இல்லை எனக்கு இந்த காலேஜ் ஓகே ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த அப்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்து நீங்கள் விரும்புகிற பெட்டரான ஒரு கல்லூரி, பெட்டரான பாடப்பிரிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் போகலாம். இல்லை எனக்கு இப்போ கொடுத்த சாய்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல, நான் மொத்தமாகவே அடுத்த ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேணாம், நான் அப்வேர்டே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இது 4வது ஆப்ஷனாக இருக்கும். 5வது ஆப்ஷன் என்னென்னா மொத்தமாகவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் சொல்லிட்டு வெளியேறது. 6வது உங்களுக்கு எந்த விதமான கல்லூரிகளும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படின்னா நீங்கள் தானாகவே அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிங்க. அப்போ தான் இந்த 6வது ஆப்ஷன் உங்களுக்கு ஷோவாகும். உங்களுக்கு விருப்பமான தேர்வு அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரிக்கு அக்செப்ட் கொடுத்துட்டு அடுத்த 2 நாளில் கட்டணம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். அப்படின்னு டிஎஃப்சி மையத்தில் போய் நான் இந்த கல்லூரியில் சேரப்போறேன் அப்படின்னு ரிப்போர்ட் செய்யணும். அவங்க கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம். இவ்வளோ தான் இதுக்கு அடுத்த ப்ராசஸாக இருக்கும். இதில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒருவேளை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இந்த சீட் என்னவாகும் அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு வேக்கன்ட் சீட்டாக மூவ் ஆகிடும். அதனால் நீங்கள் இதை ஒன்று உறுதிப்படுத்திட்டு போய் சேருவதோ அல்லது இந்த ஆப்ஷனில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த டைம்லைன் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஜூன் 20 அடுத்து ஜூலை 19 வரைக்கும் நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான நேரம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 22 எல்லா விதமான விண்ணப்பதாரர்களுக்குமே சம வாய்ப்பு எண் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரேண்டம் நம்பர் ஒதுக்கப்படும். ஜூலை 20 முதல் 31 வரை நீங்கள் கொடுத்த அல்லது சமர்ப்பித்த சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி நடைபெறும். ஆகஸ்ட் 8 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். இந்த தரவரிசையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை நிறைவு செய்து கொள்வதற்காக ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 14 வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 16 முதல் 18 வரை சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு நடைபெறும். அதற்போக பொது கலந்தாய்வு அப்படின்னு சொல்லப்படுகின்ற நார்மலான 3 கட்டங்களாக நடைபெறுகின்ற கலந்தாய்வு ஆகஸ்ட் 22 முதல் அக்டோபர் 14 வரை நடைபெறும். இதே நேரத்தில் தான் சிறப்பு கலந்தாய்வுக்கு பிறகு இந்த பொது கலந்தாய்வில் அகாடமிக், ஒகேஷனல், அதன் பிறகு அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்யக்கூடிய 7.5% சிறப்பு இடஒதுக்கீடு, இதற்கான கலந்தாய்வுகள் இந்த பொது கலந்தாய்வு நடைபெறுகின்ற அதே நேரத்தில் தான் நடைபெறும். அக்டோபர் 17, 18 SCA அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரிவில் ஏதேனும் காலியிடங்கள் இருந்தால் அதை SC பிரிவுக்கு மாற்றி அதை நிரப்புற பணிகள் நடைபெறும். கடைசியாக அக்டோபர் 18 தான் இந்த கலந்தாய்வுக்கான முடிவு தேதி அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளணும். இதுதான் அப்ளை பண்ணுவதற்கான ப்ராசஸ். கவுன்சிலிங்கில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாகவே பார்த்துட்டோம். மிக சரியான தேர்வு அப்படிங்கிறது உங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இந்த ப்ராசஸில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதுபோக என்ன பாடப்பிரிவுக்கு வேல்யூ இருக்குது, அடுத்து இந்த பாடப்பிரிவு படித்தா நமக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கல்வி விகடனில் கொடுக்கப்பட்டிருக்க வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ்லையோ அல்லது அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கான தெளிவுகளை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைவதற்காக கல்வி விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.